ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 2026 சண்டே நியூஸ் பேப்பர் தினமணியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஹெட்லைன்ஸே நம்ம நேற்று பார்த்தது தான். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நியூசிலாந்து போனார் இல்லையா, நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இறங்கிட்டார், அவருக்கு உற்சாக வரவேற்பு. அப்புறம் நேற்று அவங்க பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதனுடைய நியூஸஸ் இன்றைக்கி வந்திருக்கு, சரிங்களா. அதாவது இந்தியா நியூசிலாந்து இருதரப்பு வர்த்தகத்தின் மதிப்பை அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 35,000 கோடியாக, தட் இஸ் $7 பில்லியன். ஓகே, 7 பில்லியன் நியூசிலாந்து டாலர்ஸாக அதிகரிக்க இங்கே இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட இதை இம்பேக்ட் பண்ணுற விதமாக ஒரு 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. ஓகே, அதே மாதிரி விரைவில் வந்து ஒரு பெரிய இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமல்படுத்த முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமல்படுத்த 2 நாடுகளும் வந்து ஒரு கூட்டாக ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க, சரிங்களா. ஸோ கிறிஸ்டபர் லக்சன் அப்படின்றவங்க தான் நியூசிலாந்தோட பிரதமரோட பேர், சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட பிரதமர் வந்து ஆக்லாந்து, ஓகே, இது எங்கே மீட் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஆக்லாந்து மீட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருதரப்பு உறவுகளை எல்லாமே டெக்னாலஜி, வர்த்தகம், முதலீடு எல்லாத்துலேயுமே, சரியா. இருதரப்பு உறவுகளை புத்திசார் கூட்டுறவு அந்தஸ்துக்கு உயர்த்துதல், இது தொடர்பான 4 ஆண்டு செயல் திட்டம். ஓகே, ஸோ அதாவது 4 ஆண்டு செயல் திட்டம் போட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 5 வருஷம் டார்கெட்டு, பட் 4 இயர்ஸ்க்கான பிளான் வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8 புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரியா. அதே மாதிரி விளையாட்டுத்துறையிலேயே வந்து ஒத்துழைப்பு தரணுன்றத ஒரு அக்ரிமெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிரிக்கெட் தவிர தாண்டி நிறைய விளையாட்டுகளில் 2 நாடுகளும் வந்து ஈடுபடணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி 2030 நம்மளோட இந்தியாவில் குஜராத்தில் வந்து இந்த காமன்வெல்த் போட்டி நடக்குது இல்லையா. ஓகே, இந்த அகமதாபாத் ஸ்டேடியத்தில். ஸோ அதுக்கு வந்து நியூசிலாந்தே வந்து அழைப்பு விட்டுருக்காங்க, கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஸோ இதான் கான்செப்ட்டு, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கனிம தட்டுப்பாடு ஏற்படும்போது அவற்றை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கான தற்காலிக தடை விதிக்க சுரங்கம் மற்றும் புவியியல் துறை இயக்குனருக்கு அதிகாரத்தை தமிழக அரசு அளித்து அரசாணை வெளியிட்டது. ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, மினரல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம சைடில் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மினரல்ஸு ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது இல்லையா. சப்போஸ் நம்ம நம்ம இடத்துல வந்து நமக்கு ஷார்ட்டேஜாக இருக்கும்போது நம்ம அந்த வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறத வந்து தடை செய்யணும் அப்படின்றத ஒரு அதிகாரத்தை வந்து அந்த துறை சார்ந்த ஒரு இயக்குனருக்கு வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க, சரியா. அதே மாதிரி நிறைய ஷஃபிள்ஸ்லாம் நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு பிட் நியூஸாக பார்த்துக்கோங்க, எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உலக மக்கள் தொகை தினம். ஓகே, அதை பற்றி ஒரு கருத்தரங்கெலாம் நடந்திருக்கு நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோம்னா இன்றைக்கி சண்டே நியூஸ் பண்ணுறதுனால ஆர்டிக்கல் இல்லை. ஓகே, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ஒரு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஸோ அழகு முத்துக்கோன் அவர்கள் வந்து எங்கே பிறந்திருக்காங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, சப்போஸ் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகே, அடுத்து வந்தோன்னா ஓகே, ஸோ இதான் நேற்று மோடி அவர்கள் ஆக்லாந்தில் பேசியிருக்காரு. ஸோ உலகளாவிய சவால்களை கடந்து வேகமாக இந்தியா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றது. அகைன் அவங்கள முதலீட்டு பண்ணுங்க, அதுதான். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு வெளிநாடு போனோம்னா அங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸை நம்ம கூட்டி கொண்டு வரணும். அதுதான் ஒரு பிரதமருடைய ஒரு இலக்காக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தடையற்ற அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் நியூசிலாந்து கூட. ஸோ இப்போ அதை மேலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேலும் அதை உயர்த்தத்துக்கான ஒரு பயணமாக தான் இது இருக்குது, சரியா. ஓகே, அடுத்து வேறு எதுவும் பெருசாக இல்லை இன்றைக்கி. எல்லாமே நம்ம நேற்று பார்த்த நியூஸ் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஓகே, ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு கப்பல், ஓகே, ஒரு போர்க்கப்பல் ஒன்று வந்து கடற்படையில் சேர்க்க ஒரு விழா நடந்தது, சரியா. என்ன கப்பல் எங்கே சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேவி பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் மகேந்திரகிரி அப்படின்ற ஒரு கப்பல் வந்து இந்திய கடற்படை கிழக்கு பிரிவுக்கு அமைச்சர் வந்து சேர்த்து விட்டுருக்காரு, சரியா, ஒரு அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ இந்த கப்பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6,670 டன் எடை கொண்ட ஒரு கப்பல், சரிங்களா. கிட்டத்தட்ட 28 கடல் மைல்
தூரம் வந்து பயணிக்கும். வேகத்தில வந்து பயணிக்கும். அதே மாரி இது வந்து ரேடார் வந்து ஐ மீன் ரேடார்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு போர்க்கப்பல். ஓகே. அதாவது ரேடாருக்கு இப்போ வந்து நீங்க இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல்ல பார்த்தீங்கன்னா, ரேடார் வந்து ட்ராக் பண்ணிட்டுருப்பாங்க. எந்த கப்பல் போகுது, எந்த கப்பல் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாரி போர்க்கப்பல் வந்து ரேடார்லேருந்து ஈஸியா எஸ்கேப் ஆகிடும். ஓகே. அதில அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஃபியூச்சர் அதில இருக்கு. சரியா? ஸோ அதுதான் குடுத்துருக்காங்க. அதே மாரி இதில எல்லா இதுவும் ஒரு போர்க்கப்பல்ன்றதுனால ட்ரோனு, ஏஐ ஸ்பெசிஃபைட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ என்ன கப்பல் நேம்ன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகேந்திரகிரி. ஓகே. சரி. அடுத்து வந்தோம்னா வேற எதுவும் பெருசா முக்கியமானதா இல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளுடைய ஜானகி அம்மா, பிரபல பின்னணி பாடகி ஜானகி அம்மா வந்து நேத்து நைட்டு வந்து காலமாயிட்டாங்க. ஓகே. அ மைசூர்ல ஹாஸ்பிட்டலைஸ்டா இருந்தவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 88 வயசு. அ ஒரு சகாப்தமே முடிஞ்சு போன மாரி நேத்து ரொம்ப இதுவா அதிர்ச்சியா இருந்தது இந்த நியூஸு. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட தென்னிந்திய குயில் என்று அழைக்கப்பட்ட ஜானகி அம்மா வந்து 88 வயசுல காலமாயிட்டாங்க. அ இவங்களுடைய அவார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பெர்சன் இன் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னும்போது, ஏன்னா எல்லா லேங்குவேஜ்லயுமே நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஓகே. கிட்டத்தட்ட 1938ல பிறந்து, ஆந்திரால பிறந்து, 1957ல அவங்களுடைய முதல் பாடலா அ ஒரு ஆந்திர திரைப்படத்தில பாடியிருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட செந்தூர பூவே பாடல்களுக்கு 4 தேசிய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகே. தொடர் நெறைய நெறைய அவார்ட்ஸ், ஸ்டேட் அவார்ட்ஸ், ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ், அந்தந்த துறை சார்ந்த அவார்ட்ஸ், நெறைய பட்டங்கள், கலைமாமணி அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பட்டங்கள். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2013ல அ பத்ம விபூஷன் வந்து குடுத்துருப்பாங்க. சரியா? அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம். பட் அவங்க வந்து அத ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, இது வந்து எனக்கு தாமதிக்கப்பட்ட ஒரு ஒரு கௌரவமா இருக்கு அப்படின்றத சொல்லி, அத வந்து மறுத்திருப்பாங்க வாங்கறதுக்கு. ஓகே. அதே மாரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா. ஓகே. பாரத ரத்னா பெறுவதற்கு எனக்கு வந்து ஒரு அ இது இருக்கு. ஓகே. அந்த தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படல. அதே மாரி அந்த விருதை வழங்கப்பட்ட அது மாரி உயரிய விருது பாரத ரத்னா விருதுக்கு நான் வந்து எலிஜிபிள். பட் வந்து அத வந்து குடுக்கல அப்படின்ற மாரி ஒரு ஒரு மறுப்பு தெரிவிச்சு அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ, அதனால இவங்களுக்கு அந்த பெரிய அவார்ட்ஸ் வந்து எதுவும் கிடைக்கல. ஓகே. ஸோ, ஜானகி அம்மா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எங்க பொறந்தாங்க? என்ன அவங்க அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அவ்வளோதான் இன்னைக்கு இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளை செய்தில சந்திக்கலாம். தேங்க் யூ.